புரட்சித்தலைவர் அம்மா என்ன பண்ணுறாங்க, நம்பியார் ஐயா வீட்டில் அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. இவர் பார்க்குறாரு, ஆஹா நம்முடைய படத்துக்கு கதாநாயகி இவங்கள் தான் அப்படின்னு பந்துல் ஐயா கிட்ட சொல்ல, வெந்நீர் ஆடை படத்தில் முதல் பாதியில் ஃப்ராக் ஃபேண்ட் சல்வார்லாம் போட்டிருப்பாங்க உடை. ஸ்ரீதர் சாரை பார்த்து, சார் இங்கே பாருங்கள், இந்த வெந்நீர் ஆடை படத்தில் நான் நடிக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைந்தால் நான் நிச்சயமாக சினிமாவில் தொடர்ந்து நடிப்பேன். ஆனால் புரட்சி தலைவி இவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமா இருந்தாலும் சரி, வாய்ப்புகளை தேடி அவங்க போக மாட்டாங்க. அவங்களுடைய திறமையை பார்த்து தான் வாய்ப்புகள் தானாக வரும். அந்த வகையில் வெந்நீர் ஆடை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி, அம்மாவுடைய முதல் தமிழ் திரைக்காவியம். இந்த படத்துடைய இயக்குனர் மரியாதைக்குரிய ஸ்ரீதர் சார், அவர் என்ன பண்ணுறாரு, இந்த படத்துக்கு கதை எழுதுறாரு. எழுதிட்டு கதாநாயகியை தேடிக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது ஒரு முறை புரட்சித்தலைவர் அம்மா என்ன பண்ணுறாங்க, நம்பியார் ஐயா வீட்டில் அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. இவர் பார்க்குறாரு, ஆஹா நம்முடைய படத்துக்கு கதாநாயகி இவங்கள் தான் அப்படின்னு பந்துல் ஐயா கிட்ட சொல்ல, அவர் என்ன பண்ணுறாரு, புரட்சித்தலைவர் அம்மா நடித்த கன்னட படம் சின்னது கொம்பு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸ்ரீதர் சார் என்ன பண்ணுறாரு, என்னுடைய படத்துக்கு இவங்க தான் கதாநாயகி அப்படின்னு பந்துல் ஐயா கிட்ட சொல்ல, இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சந்தியா அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க, அதாவது நாங்கள் வெளிநாடு படம் எடுக்க போகிறேன், அந்த படத்துக்கு உங்கள் மகள் தான் கதாநாயகி, எப்படியாவது சம்மதம் வாங்கி கொடுங்கள் அப்படின்னு ஸ்ரீதர் சார் சொல்ல, சந்தியா அம்மா யோசிக்கிறாங்க. சரி இருங்க என் பொண்ணுகிட்ட கேட்குறேன்னு. சந்தியா அம்மா என்ன பண்ணுறாங்க, அம்மு நீ சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று கூற, அம்மா என்ன பண்ணுறாங்க, என்ன மம்மி நீங்கள் படிக்க சொன்னீங்க, நான் படித்த நல்ல மார்க் வாங்கியிருக்கிறேன். அம்மா அவங்க பார்த்தீங்கன்னா அப்பொழுது மெட்ரிகுலேஷன் தேர்வில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மாணவி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்காலர்ஷிப் லெட்டர் வருது, காலேஜில் போய் சேர போகிற மம்மி, எனக்கு சினிமா வேண்டாம் அப்படின்னு சொல்ல, சந்தியா அம்மா என்ன பண்ணுறாங்க, அம்மு நம்முடைய குடும்ப சூழ்நிலையை நீ புரிந்து கொள் என்று அம்மாவுடைய மனதை கரைத்தார். புரட்சி தலைவி அம்மா என்ன பண்ணுறாங்க, சந்தியா அம்மா கிட்ட ஒரு நீண்ட நேரம் வாக்குவாதம் நடத்தினார். அதன் பிற்பாடு அம்மா எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்றாங்க. மறுநாள் என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீதர் சாரை பார்த்து, சார் இங்கே பாருங்கள், இந்த வெளிநாடு படத்தில் நான் நடிக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைந்தால் நான் நிச்சயமாக சினிமாவில் தொடர்ந்து நடிப்பேன். ஆனால் தோல்வி அடைந்தால் நான் படிப்பிலேயே கவனம் செலுத்துவேன் அப்படின்னு சொல்ல, அவரும் ஒப்புக்கொண்டார். அதன் பிற்பாடு அம்மா அவங்க அந்த படத்தை நடிக்கிறாங்க. முதல் படம் கைம்பெண், அதாவது கணவனை இழந்த ஒரு பெண். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அதன் பிற்பாடு அம்மா அவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய படிப்பை நிறுத்திவிட்டு சினிமாவில் கவனம் செலுத்துகிறாங்க. அதன் பிறகு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா அவங்க எல்லாமே ஒரே டேக் தான், அந்த வசன காட்சிகள்லாம். புரட்சித்தலைவர் அம்மா பார்த்தீங்கன்னா அந்த படத்தில், அதாவது வெந்நீர் ஆடை படத்தில் முதல் பாதியில் ஃப்ராக் ஃபேண்ட் சல்வார்லாம் போட்டிருப்பாங்க உடை. 2ஆம் பாதியில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க புடவை தான். அந்த படம் எடுத்து முடிக்கிறாங்க. முதல் நாள் சிறப்பு காட்சி சென்னையில் அண்ணா சாலையில் ஆனந்த் தேட்டர் இருக்குது. அந்த தேட்டருக்கு அந்த படத்தோட இயக்குனர் ஸ்ரீதர் சார், புரட்சித்தலைவர் அம்மா அவங்க, சந்தியா மேடம் 3 பேரும் போகிறாங்க. படத்தை பார்க்குறாங்க. மக்கள்கிட்ட அமோக வரவேற்பு. புரட்சித்தலைவர் அம்மா வாழ்க்கையில் மறக்கவே முடியாதாம். அதன் பிற்பாடு அம்மாவுக்கு ஒரு குறை இருந்தது. ஏன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அவங்க மெட்ரிகுலேஷனில் சென்னையில் ஸ்டெல்லா மெரிஸ்காக படிக்க போகிறாங்க, சீட்டும் கிடச்சிடுச்சு. ஆனால் கல்லூரியில் போய் சேரவில்லையே என்று அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏக்கம். அதன் பிற்பாடு அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சினிமாவில் எல்லாமே நிறைய பட வாய்ப்புகள் அம்மாவை தேடி வந்தது. புரட்சி தலைவர் கூட நிறைய படங்கள், அவர் கூட மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நடிக்கிறாங்க. அம்மா அவங்க பார்த்தீங்கன்னா அரசியல், படிப்பு, நடிப்பு, விளையாட்டில் அவங்க தான் ஃபஸ்ட்டாக இருக்காங்க, பெஸ்ட்டாக இருக்காங்க. முக்கியமாக அரசியலில் அவங்க செய்யாத சாதனைகளே கிடையாது. ஏன்னா ஒரு மனிதன் என்றால் வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும். தோல்வி வரும்போது தான் தோண்டு விடாமல் இருக்க வேண்டும். அந்த வகையில் அம்மா அவங்க தன்னுடைய கட்சி தேர்தலில் தோற்று போனாலும் அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு போனாங்க. இது எவ்வளோ பெரிய சாத்தியம், இது புரட்சித்தலைவர் அம்மாவுக்கு மட்டுமே சாத்தியம்.